ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததாக வந்துட்டு ஒரு நியூஸ் போகுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஏதோ நடந்திருக்காமே கனி எவிக்ஷன் டைமில் விஜய் பார்வதி ஏதோ சொல்லியிருக்காங்களாமே அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஆரோக்கியமான சூப்பரான ஒரு அன்பை கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரொமோலே, ரெண்டாவது ப்ரொமோவில் எபிசோடு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் நடந்த சண்டையை போட்டிருக்காங்க. அப்போது வந்துட்டு ஸோ இன்றைக்குமே வந்து டக்குன்னு முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா இது நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து போடணும், ஏன்னா பெரிய சண்டை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இந்த மாதிரி வந்து கனி வந்து எவிக்ட் ஆகும்போது விஜய் பார்வதி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் அது வந்து இவ்வளோ தூரம் பெருசாக பேசப்படுது அப்படின்னா, விஜய் பார்வதி எவிக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு கனி, எஃப்ஜே, அப்புறமா நம்ம வியானா, அதுக்கப்புறம் விக்ரம், இவங்களாம் வந்து பேசியிருப்பாங்க. என்னென்னா இன்றைக்கி மட்டும் அதாவது வெள்ளிக்கிழமை பேசுவோம். இப்போ நான் சனிக்கிழமை இந்த வாரம் மட்டும் விஜய் பார்வதி வெளியே போனால் எப்படி பண்ணலாம், எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனால் சொன்னது அந்த சொன்ன டைமில் வந்து என்னாச்சோ தெரில, ஏதாச்சும் தெரில. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியானா போனாங்க அந்த குரூப்லேருந்து, அதுக்கப்புறம் எஃப்ஜே போனார் அந்த குரூப்லேருந்து, மீதி கனியும் விக்ரம் வந்தாங்க. இன்றைக்கி கனியும் போயிட்டாங்க. அதுவும் இன்றைக்கி ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது, ஹாட் சீட்டில் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க, கனி அண்டு சாண்ட்ரா. யார் வேண்டும் யார் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் மெஜாரிட்டி வந்துட்டு கனி அப்படின்றாங்க. சாண்ட்ரா வந்து எல்லோரும் வேண்டாம் சொல்கிறாங்க. எல்லாரையும் காமிச்சிங்களா, ஆனால் ஒருத்தரை காமிக்கலையே. யாருன்னா விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதிக்கு கனியை பற்றி கிளியராக தெரியும். ஏன்னா முதலேருந்தே பார்த்தீங்கன்னா கனி வந்து விஜய் பார்வதியை வேணுன்ட்டுமே வந்துட்டு நிறைய சண்டைகள் போட்டிருப்பாங்க, அதை திரும்ப பண்ணியிருப்பாங்க. பட் நடுவில் வந்துட்டு எனக்கு விஜய் பார்வதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஓகே மாறிட்டாங்களோ அப்படின்னு நினச்சா அப்படி நம்ம இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சீட்டில் வந்து கனி அண்ட் சாண்ட்ராவை உட்கார வச்சுட்டு கடைசியில் வந்துட்டு கனி தான் வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியாக வந்து விஜய் பார்வதி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன போகுதுன்னா, நீங்கள் என்ன வெளியே ஏற்றணும், நீங்கள் என்ன வெளியேற்றணும் அப்படின்னு காட்டுற அக்கறையை எல்லாருக்கிட்ட காட்டியிருந்தால் இன்றைக்கி உங்கள் கேம் செமையாக இருந்திருக்கும் அப்புறம் மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்னையை வெளியேற்றுறதுக்கு காட்டின அக்கறையை எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களோட கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு வெளியே போய் நல்லா சமைச்சு போடுங்கன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் போகுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது சத்தியமாக தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போகுது. இது ஏன் பிரபலமாக போகுதுன்னா, நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயந்தான். ஏன்னா விஜய் பார்வதி யார் எவிக்ட் ஆகும்போது இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம்னு யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க லிட்ரலாக அவங்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்குது ரியாக்ஷன் அப்படின்ட்டு ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இப்படி பிளான் போட்டவங்களும் ஒருத்தவங்க பிச்சுக்கின்னு போயிட்டாங்களே. இப்போ கடைசியில் விக்கல் சீக்கிரம் மட்டும் தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் ஆல்ரெடி சொன்னது தான். பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட். ஆனால் இன்றைக்கோட எபிசோட் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் நான் அடுத்தடுத்து அப்டேட்டில் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.